வரலாற்றிலே முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறு தெரிந்த ஒருவருக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த சேவைகள் தெரிந்த ஒருவர் நிச்சயமாக அவர்கள் குறித்து ஒரு மனிதர் பேசும்போது நிச்சயமாக அதை விமர்சனம் செய்ய மாட்டார். ஏன் காரணம் என்று நீங்கள் தேடி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உலகத்தில் நமக்கு ஒரு ஹதீஸ் சொல்லி தந்தார். ஒரு ஹதீஸ் திருமதியிலே அந்த ஹதீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு ரெண்டை விட்டு சொல்கிறேன், அந்த ரெண்டையும் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். முதலாவது சொன்னாங்க சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், நான் உங்களுக்கு குர்ஆனை விட்டு தந்திருக்கிறேன், குர்ஆனை தந்திருக்கிறேன், அந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு திருமதியுடைய இப்படி ஒரு சஹீஹான ரிவாயத் இருக்கிறது, நான் என்னுடைய குடும்பத்தார்களையும் விட்டு சென்றிருக்கிறேன், குர்ஆனையும் என்னுடைய குடும்பத்தினர்களையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். அப்ப குர்ஆனும் ஹதீஸும் என்று இன்னொன்று இருக்குது. அதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் சொன்னபடி பின்பற்றினால், சொன்னபடி எடுத்து நடந்தால், அவர்கள் எங்களை வழிநாட்டுவது போல் நாங்கள் நடந்து சென்றால் நிச்சயமாக நாங்கள் வழி தவற மாட்டோம் என்பதுதான் அந்த ஹதீஸுடைய விளக்கம். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், குர்ஆனையும் ஹதீஸையும் நாம் எடுக்கிறோம், ஆனால் அவர் எப்படி எடுக்கிறாங்க குர்ஆன் ஹதீஸ? சில பேர் டிரான்ஸ்லேஷன் வச்சு குர்ஆனை பின்பற்றுறாங்க, ஹதீஸ டிரான்ஸ்லேஷன் வச்சு எடுக்கிறாங்க. என்ன நடக்கும்? சில ஹதீஸ்களுக்கு விளக்கத்தை கண்டுபிடிக்க முடியாது, சில ஹதீஸ்களுடைய விளக்கத்தை உங்களால் எடுக்க முடியாது, சில குர்ஆனுடைய வசனங்கள் டிரான்ஸ்லேஷனை வைத்து உங்களால் எடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு உஸ்தாது தேவை காணுவீர்கள், ஒரு உஸ்தாது கட்டாயம் தேவை. இதுக்குரிய விளக்கம் என்ன, இதுக்குரிய விளக்கம் என்ன? நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு ரொம்ப விருப்பமான மனிதர், அல்லது உங்களோட மிக நெருக்கமான மனிதர், அல்லது உங்களோட உம்ராவுக்கு வந்த மனிதர், ஹஜ்ஜுக்கு வந்த ஆலிம், ஹஜ்ஜுக்கு வந்த உஸ்தாது, இப்படி எல்லாம் சொல்லி அவர் சொல்லக்கூடிய விளக்கத்தை எடுத்து இதுதான் சரி, இதற்கு மாற்றமானது பிழை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நீங்க வருவீங்க. நல்லா விளங்கிக் கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்ன தெரியுமா? குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்க என்னுடைய குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய வழியில் நீங்கள் எடுத்து நடந்தால் வழி தவற மாட்டீர்கள். என் குடும்பத்தார்கள் என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியில் நீங்கள் எடுத்து நடந்தால் வழி தவற மாட்டீர்கள். இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏண்ட குடும்பத்தார்கள் இருக்கிறாங்கல்ல, அஹ்லுல் பைத்தினர்கள் என்ற வழியில யார் பின்துயர்கிறார்களோ, யார் வழி நடக்கிறார்களோ, அவர்கள் மூசா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கப்பலில் ஏறியவர்களைப் போல, யார் ஏறினார்களோ நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலில் அவர் பாதுகாக்கப்பட்டார், யார் ஏறவில்லையோ அவர் தண்ணீரில் மூழ்கி விட்டார். எனவே குர்ஆனையும் ஹதீஸையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள் அதற்கு என்ன விளக்கங்கள் சொல்லுகிறார்களோ, எந்த வழியை உங்களுக்கு காட்டித் தருகிறார்களோ அந்த வழி நீங்கள் நடந்து சென்றால் நிச்சயமாக நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். உஸ்தாத், நீங்க குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவீங்களா இல்லையா? நீங்க ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவீங்களா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். நல்லா விளங்கிக்கணும். என்னால குர்ஆன் ஹதீஸுக்கு நேரடியாக விளக்கம் சொல்லும் ஆற்றல் எனக்கு கிடையாது. நான் மட்டுமல்ல, இந்த காலத்தில் வாழக்கூடிய எந்த அறிஞர்களுக்கும் அந்த அறிவு கிடையாது. அவ நீங்க என்ன சொல்றீங்க விளக்கத்தை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களில் வந்த பெரும் பெரும் அறிவு மகான்களும் பெரும் பெரும் இமாம்களும் எழுதி வைத்த விளக்கங்களை தான் நாங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர நேரடியாக நானோ என்னை போன்ற உஸ்தாதுமார்களோ இந்த காலத்தில் விளக்கம் சொல்ல மாட்டான்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன், நல்லா கவனிக்கணும், இது ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எவன் ஒருவன் மன் கால ஃபில் குர்ஆனி பிரஈஹி, எவன் ஒருவன் குர்ஆனுக்கு சுயமாக எனக்கு விளக்கம் தெரியும் என்று விளக்கம் கொடுத்தால் ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார், அவன் ஒரு ஒதுங்கும் இடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு தான் டிரான்ஸ்லேஷன் தெரியுதே என்று நினைத்து நாம் சொல்ல ஆரம்பித்தோம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அவன் ஒதுங்கும் இடம் நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும். சரி, சத்தியத்துக்குள்ள வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏந்த குடும்பம் என்ற வழியில் யார் அவர்களை கைப்பற்றிக் கொள்கிறார்களோ, பெற்று பிடித்துக் கொள்கிறார்களோ, அவர்கள் வழி தவற மாட்டார்கள். கைவாங்க ரபியுல் ஆஹிர் வாதத்தில் ஞாபகப்படுத்தும் கௌதுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் பரம்பரையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், எப்படி பரம்பரை? வாப்பா வழி ஒருவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரை என்றாலே போதும். கௌதுல் ஆலம் முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு வாப்பட வழி மட்டுமல்ல, வாப்பா வழி உம்மா வழி ரெண்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேரடி பரம்பரை. மட்டுமல்லாது சிலவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்தினர்கள் அவங்க ஹசன் ரலியல்லாஹுடைய பரம்பரையில வருவாங்க, அல்லது ஹுசைன் ரலியல்லாஹுடைய பரம்பரையில வருவாங்க. கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹசனியும் தான் ஹுசைனியும் தான். நீங்க ஹசன் ரலியல்லாஹு பரம்பரையில வந்தாலே போதும், அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பரம்பரையில வந்தாலும் போதும். அவங்க அஹ்லுல் பைத் தான், அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் தான். நீங்க சாதாரணமாக இல்ல, ஹசனியாகவும் ஹுசைனியாகவும் இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா நுபுவத் இருக்கிற நுபுவத்தை சில மனிதர்கள் அல்லாஹ் தஆலா செலக்ட் பண்ணி கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்த நபியாக அல்லாஹ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்த நபியாக அல்லாஹ் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நாடி அவர்களை ரசூலாக அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான். அதே போல உலகத்தில் அல்லாஹ் தஆலா சில பேர்களை இறைநேசர்களாக அல்லாஹ் ஆக்குவார். ஆக்கக்கூடிய அந்த இறைநேசர்கள் அல்லாஹ் தஆலா ரெண்டு விதமாக ஆக்கி வச்சிருக்கிறார். ஒன்று என்ன தெரியுமா? அவர்கள் பிறவியிலே அவுலியாவாக பிறப்பார்கள். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, பிறவியில அவுலியா அல்ல, அவங்க சும்மா சாதாரண ஆளாத்தான் இருந்தாங்க. 80 வயசுல 60 வயசுல 70 வயசுல அவர் இறைநேசராக மாறினார். எப்படி? அவர் இபாதத்தினால, அவர் வணக்கத்தினால அவர் ஒரு அவுலியாவாக இறைநேசராக மாறினார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சையதுனா பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வரலாற்றில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் யார்? பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? அவர் மதுபானம் அருந்தக்கூடிய ஆளு, அவர் மதுபானம் குடிக்கிற ஆளு. ஒரு நாள் அறபோதையில வாராரு. அறபோதை என்ன? அவரு கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் போதை அந்த மாதிரி லெவல்ல வாராரு. வார வழியில ஒரு 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 பேப்பர் விழுந்திருக்குது கீழே. அந்த பேப்பர்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தரையில போடப்பட்டிருக்கிறார். அவர் அறபோதையில அதை பார்த்துட்டு, அது என்ற ரப்புடைய கலாமே, இது அல்லாஹ்வுடைய கலாம் இல்லையா இது என்று அதை தூக்கி வைத்து முத்தம் கொடுத்து அதை மரியாதையாக வைத்தார். அல்லாஹ் தஆலா அவருக்கு விலாயத்தை கொடுத்து விட்டார். ஒரு பிஸ்மில்லாஹை மதித்ததினால் அல்லாஹ் அவருக்கு விலாயத்தை கொடுத்தார். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன், இங்க எப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த காலத்துல இந்த இன்விடேஷன் கார்டு அடிப்பாங்க. இன்விடேஷன் திருமணம் வைபவங்கள் அதுக்கெல்லாம் அடிப்பாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். கீழ கடைசில பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர் என்று கேல்ல போய் கல்யாண கார்டு வாங்கிட்டு வந்து இவ்வளவு துஆ எல்லாம் எழுதி கல்யாண கார்டை கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவர் பாப்பாரு, போன்ல ஒரு போட்டோ எடுத்துக்குவாரு, கேலண்டர்ல டேட்டை போடுவாரு. நீங்கள் எழுதிய பிஸ்மில்லாவும் அல்ஹம்துலில்லாவும் துஆவும் குப்பை
குப்பையில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தரையில் கிடந்த பிஸ்மில்லாவை தூக்கி மேலே வைத்த பிஷ்ருல் ஹாஃபி ரலியல்லாஹு அன்ஹு இறைநேசராக மாறினார். எங்கட வீடுகள்ல எவ்வளவு பேப்பர்கள், எவ்வளவு இன்விடேஷன் கார்டு எங்கட கையால 300 400 அடித்து அது குப்பைகளில் போடப்படுகிறது. யார் பொறுப்பு இதற்கு? அதனாலதான் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டா 786 போட்டு கொடுத்துருவாங்க. 786 அதுக்கும் கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அது என்ன 786 என்று மார்க்கமா? சாப்பிடும் போது 786 என்று சொல்லி தின்ன முடியுமா? 786 என்று சொல்லி தண்ணி குடிக்க முடியுமா? அல்ஹம்துலில்லாஹ் ஓத முன்னால 786 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஓத முடியுமா? 786 என்ன மார்க்கமா? பிஸ்மில்லாஹ் யாரு சொன்ன பிஸ்மில்லாஹ்ன்றது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை ஓதிய நன்மை 786 சொன்னதுக்கு வராது. உலகத்தில் எந்த அறிஞர்களும் சொல்லல. ஆனால் அந்த மனிதர்கள் பேணுதலான மனிதர்கள். பிஸ்மில்லாஹை எழுதி கொடுத்தா கண்டிப்பா இது குப்பையில தான் போகும். சில டைம்ல வீடுகள்ல பிள்ளை ஓப்பனா சொல்றதாக இருந்தா, அது இந்த காலம் அப்படி கிடையாது. புள்ளே கேம்பஸ் அடிச்சு விட்டு அப்படியே இருக்கிறாங்க. மழை ஜலம் கழித்தால் விளங்காது. இந்த காலத்துல சும்மா தான் வைப்பாங்க. வீட்டுல பிள்ளை மழை கழிச்சுட்டா நாம பிஸ்மில்லா அடிச்சு கொடுத்தோம் இன்விடேஷன் கார்டு, அதால் குழந்தையுடைய மனம் அள்ளப்படுகிறது. நான் ஓப்பனா பேசுறேன். என்ன நடக்கிறதை யோசித்து பாருங்கள். ஒரு பிஸ்மில்லா தரையில் கிடந்ததை தூக்கி வைத்தவர் இறைநேசராக மாறினார். இதெல்லாம் இந்த காலத்துல யோசிக்கிறதே இல்லைங்க. அதெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் எங்க நாட்டுல நான் சொல்லுவேன், செவிடங்காதுல சங்கூதுற மாதிரி. அது எவ்வளோ சொன்னாலும் அடுத்து எங்க வீட்டுக்கே காடு வரும். பிஸ்மில்லான்னு கொட்ட எழுத்துல இருக்கும். அதுல எனக்கிட்டே கொண்டு தருவான் இல்லையா? அதுதான் இன்னைக்கு நடந்து கையில. நான் சொல்ல வாரது என்னன்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா சில பேர்களை அவுலியாவாக ஆக்குறது, இறைநேசராக ஆக்குறது பொறப்பிலே அல்லாஹ் ஆக்குவான். பிறந்ததிலே வழி. சில பேர்கள் அல்லாஹ் தஆலா பிறப்பிலே இல்ல, கொஞ்சம் காலம் கழிச்சு இபாதத்து செஞ்சு முதுமை அடைஞ்சதுக்கு பின்னால அவரை அல்லாஹ் இறைநேசராக மாற்றுவான். அவுதுல்லாஹ் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு எந்த அமல செஞ்சோடியாவானா? ஹஜ் செஞ்சா, உம்ரா செஞ்சா, இரவெல்லாம் நின்று வணங்கிய அல்ல. பிறக்கும் போதே அல்லாஹ் அவர்களை இறைநேசராக அல்லாஹ் ஆக்கினான். பிறப்பிலே அவர்களை வழியாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரம்பரையில் பிறந்து பிறக்கும் போதே இறைநேசராக மாறியதினால் தான் சிறு வயதிலே இருந்து அவர்களிடத்தில் ஒரு இறைநேசரிடத்தில் என்னென்ன தன்மைகள் எல்லாம் இருக்க வேண்டுமோ அத்தகைய எல்லா தன்மைகளும் அவர்களிடத்தில் காணப்பட்டது. குழந்தை பருவத்திலிருந்து, பாடசாலை காலத்திலிருந்து, குர்ஆனை ஓதிய காலத்திலிருந்து, கல்வி கற்றுக்கொள்ளும் காலத்திலிருந்து தன்னிடத்தில் இறைநேசருடைய அடையாளங்கள் காணப்பட்டது. சிறு வயதிலே குர்ஆனை மனனம் செய்து முடிக்கிறார்கள். அற்புதங்களை அல்லாஹ் தஆலா சிறு வயதிலிருந்தே நிகழ்த்த வைக்கிறான். ஏனவர்களை அல்லாஹ் ஒரு வலியுல்லாவாக, ஒரு இறைநேசராக அல்லாஹ் ஆக்கி வைச்சான். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கலாம், உலகத்தில் இன்னைக்கு எத்தனை நாடுகள், இஸ்லாமிய நாடுகள். முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தது எங்கே? ஜீலான் என்ற ஊர். மறைந்தது எங்கே? இராக்ல பக்தாதுல. பக்தாதுல மறைஞ்சாங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ள போனாங்க அவங்க? எந்த நாட்டுல எல்லாம் போயிருக்கிறார்? ஒரு சில நாடுகளுக்கு அவங்க போயிருக்கிறார். எல்லா நாடுகளுக்கும் அவங்க போன வரலாறு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீங்க யோசிச்சு பார்க்கலாம், உலகத்தில் எத்தனை நாடுகளில் முஹையீன் பள்ளிவாசல்கள் காணப்படுகிறது. முஹையீன் பள்ளி என்று எவ்வளவு பள்ளிவாசல்கள் இலங்கையில இருக்கிறது மாத்திரமல்லாது உலகத்தில் பல நாடுகளில். என்ன செய்தார் அவர்? யோசிச்சு பார்க்கணும். என் பேர்ல ஒரு பள்ளி இருக்குதா? உங்க பேர்ல ஒரு பள்ளி இருக்குதா? என் மாப்பட பேர்ல உங்க மாப்பட பேர்ல பள்ளி இருக்குதா? இல்ல. எங்களுடைய நாடு, எங்களுடைய நாடு இருக்கக்கூடிய இலங்கை நாடு ஒரு பௌத்த நாடு. அது இப்பொழுது தரவின்படி 2100 கணக்கு ஒரு பள்ளி வாயில்கள் இருக்கிறது. இலங்கையில மட்டும் முஹையீன் பள்ளிகள் மட்டும் 360 பள்ளிகள். அந்நிய
மக்கள் மட்டுமே வாழக்கூடிய, அவர்களுடைய வியாபார ஸ்தலங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இடத்தில் கூட பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளியும் முஹியத்தீன் பள்ளிதான். யாருக்கு ஏங்க அவங்களோட பேரை வைக்கணும்? காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உலகத்தில் செய்த சேவை. அவர்கள் சாதாரண ஒரு மனிதராக என்ன போல உங்களை போல இருந்திருந்தால் அவர்களால் இதை செய்ய முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த விலாயத், அவர்களுக்கு கொடுத்திருந்த மகத்துவம், அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலமாக உலகத்தில் பல நாடுகளுக்கு இந்த முஹையத்தீன் என்ற பெயரை அல்லாஹ் தஆலா நிலைக்க வைத்து இஸ்லாத்தை அல்லாஹ் பரப்ப வைத்தார். நாம பயான் பண்ணினா எத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கும்? பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தா எல்லாம் 2000-3000 பேர் அப்படி எல்லாம் பெரிய கூட்டம் அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க. எங்க மலேசியால எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க? இவ்வளவு ஓரளவு கூட்டம். கொஞ்சம் பெரிய கூட்டமாக இருந்தால் 300, 500, 1000 வரைக்கும் போகலாமா இல்லையா? முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சபையில் அவர்கள் பயான் பண்ணினால் 1,00,000 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. 1,00,000 பேர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அதிசயம் என்ன தெரியுமா? 500 கால பகுதியில் வாழ்ந்தவர்கள் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஸ்பீக்கரோ, எந்த மைக்கோ, எந்த பஃபலோ எதுவுமே இல்லாத காலம். சுப்ஹானல்லாஹ், இந்த ஒன்றே உங்களுக்கு அவங்களை பத்தி புரிஞ்சு கொள்ள போதும். 1,00,000 பேர்களை வச்சு பயான் செய்வார்கள். முன் சபையில, முன் வரிசையில, ஃப்ரண்ட் லைன்ல யார் இருக்கிறாரோ அவருக்கு என்ன சத்தத்தில் அவருடைய பயான் கேட்கிறதோ 1,00,000 பேருடைய லாஸ்ட்ல இருக்கிறவருக்கும் அதே சத்தத்தில் கேட்குமா? அவருடைய சபையில முஸ்லிம்கள் மட்டுமல்ல, யூதர்கள், நசராணிகள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்களாம். ஒரே டைம்ல கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் சில சமயங்கள்ல 10,000 பேர் இருப்பாங்க. ஏனது அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருந்த மகத்துவம், அவருக்கு கொடுத்திருந்த விலாயத்துடைய உயர்ந்த தன்மையும் அது. நீ யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் நடக்குது, எவ்வளவு விழாக்கள் நடக்கிறது. சில பேர் விழாக்களை என்ன செய்வாங்க? காசு கொடுத்தே செய்ய வைப்பாங்க. என் மகன்ல பேர்ல ஒரு விழா எடு, வாப்பட பேர்ல ஒரு, அப்பட பேர்ல ஒரு விழா எடு சொல்ல வச்சு நாங்க கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களோட பேர்ல விழா வைக்க சொல்லி எங்களுக்கு பணம் தந்தாரா, அவங்களுக்கு பணம் தந்தாரா? இல்லையே. எதற்கு வைக்கிறோம்? நாங்க நன்றி உள்ளவர்கள் என்பதை காட்டுவதற்காக. ஏன் அவர்கள் செய்த சேவை எவ்வாறு? சில நேரங்களில் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயான் பண்ணி கொண்டிருக்கும் போது அவங்களோட சபையில யோசிச்சு பாருங்க, சபையில மை குப்பிகளை வச்சிருப்பாங்களா? மை குப்பிகளை எதுக்கு தெரியுமா? அவங்க சொல்லக்கூடிய தகவல்களை எழுதிக் கொள்ள. அந்த மை குப்பிகளுடைய எண்ணிக்கை மட்டும் 400. ஒரு மை குப்பியை வைத்து ஒரு மாணவர் அல்ல, சுத்தி நின்று எழுதுவாங்களாம். ஏன் தெரியுமா? அவருடைய நாவில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் தஆலா ஒரு சாதாரண ஒரு மனிதராக, உலகத்தில் சாதாரண பிறப்பாக, சாதாரண நிலையில் அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கல்ல, ஒரு மிக உயர்ந்த நிலைமையில உலகமே பாராட்டும், எல்லா அவுலியாக்களும் மதிக்கும், எல்லா அவுலியாக்களும் தலைக்கு மேலால் வைத்து கொண்டாடும் ஒரு குத்துபாக கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர்கள் அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இன்றைய நவீன காலங்கள்ல ஒருவர் இருக்கிறார். அவர் என்ன செய்வாரு? எல்லாத்தையும் அது இல்ல, இது இல்ல, அது இல்லன்னு பேசுவாரு. அவர் கூட அவருடைய கிதாபில், ஒரு கிதாபில் எழுதி வச்சிருக்கிறார், யார் இந்த முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று எழுதும் போது அவர் எழுதுகிறார் என்ன தெரியுமா? நிச்சயமாக அவர் இறை நேசர்களில் ஒருவர் தான். உலகத்துல அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா சில சிறப்பம்சங்களை கொடுப்பான். அதுல ஒன்றுதான் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கராமாத்துகள், அற்புதங்கள் அல்லாஹ் தஆலா கொடுப்பானா. சொல்லுவாங்க, நல்லா கவனிங்க, சொல்லுவாங்க சில பேர்களுடைய கராமத்துகள் இருக்குது 1, 2 பதியப்பட்டிருக்கு. 1, 2 இருந்தாலும் போதும் தான். ஆனால் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி
ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களுடைய கராமத்து சும்மா பதியப்படலையா, முத்தவாத்திராக பதியப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. முத்தவாத்திர் என்ற அரபியில் அர்த்தம் என்ன தெரியுமா? அத இட்டுக்கட்டி சொல்வதற்கு சாத்தியம் இல்லாததுக்கு தான் அரபியில முத்தவாத்திர் என்று. சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு சில தகவல்கள் அல்ல, வழிமாறுகளில் அதிகமான கராமத்துகள் எழுதப்பட்ட ஒரு மனிதர் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு. முதலாவது அவர்கள் பின்பற்றிய மதுஹப் ஷாஃபி மதுஹப். இரண்டாவது மதுஹப் என்ன தெரியுமா? ஹம்பலி மதுஹப். ஷாஃபி மதுஹப்ல தான் இருந்தாங்க, பின்னால ஹம்பலி மதுஹபுக்கு அவங்க மாறினாங்க. பலவிதமாக சொல்லப்படுகிறது. ஒன்று சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? இந்த ரெண்டுடைய சிறப்பையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னொரு கருத்து சொல்லப்படுது என்ன தெரியுமா? மதுஹபுகளில ரொம்ப கஷ்டமாக பின்பற்றது மதுஹப் எது தெரியுமா? ஹம்பலி மதுஹபா. ஹம்பலி மதுஹப் பின்பற்றது அவ்வளவு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா, பேணுதல் கொஞ்சம் கூடுதலான மதுஹபா ஹம்பலி மதுஹப். அதனால ஷாஃபியில இருந்து ஹம்பலி மதுஹபுக்கு அவர்கள் மாறினார்கள். ரெண்டு மதுஹபுடைய ஃபிக்ஹ் சட்டங்களும் தெரியுமா? முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சபையில உட்கார்ந்தாங்கன்னா இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன், ரெண்டு லைன் பிரிஞ்சு இருக்குமா. ஒரு கூட்டம் ஷாஃபி சட்டத்தை கேட்பாங்களா, இன்னொரு கூட்டம் ஹம்பலி சட்டத்தை கேட்பாங்களா, ரெண்டு பக்கம் சொல்லிக் கொண்டு இருப்பாங்களா. சில பேருக்கு ஷாஃபி மதுஹப்னா அந்த சட்டம் தான் தெரியும், ஹனஃபி மதுஹபில் என்ன சட்டம் தெரியாது. ஹனஃபி மதுஹபுடைய சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு ஷாஃபி மதுஹபில் என்ன சட்டம் தெரியாது. இல்ல நான் அந்த மதுஹப் இல்ல, கொஞ்சம் ஷாஃபிக்காரர்கள் கொஞ்சம் கேட்டுக்கோங்களே, அல்லது ஷாஃபிக்காரர் சொல்லுவாங்க அது கொஞ்சம் ஹனஃபிக்காரர்கள் கொஞ்சம் கேட்டுவாங்க, அந்த சட்டம் நான் படிச்சது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இமாம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களிடத்தில் ரெண்டு மதுஹபை சார்ந்தவர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள், ரெண்டு மதுஹபுடைய சட்டங்களையும் பேசுவாங்களா. அதுலதான் சொல்றாரு அர்-ரவுது ஸாஹிர் ஃபி மனாகிபி ஷேக் அப்துல் காதிர் ஒரு கிதாப் இருக்கு. அதுல ஒரு வாலிபர் சொல்றாரு, நான் ஒரு நாள் லுஹருக்கு முன்னால ஃபௌதுல் ஆலம் என்ற உஸ்தாது, அவர்கிட்ட நான் மாணவராக இருந்து படிச்சு கொண்டு இருந்தேன். லுஹர் தொழுததுக்கு பின்னால அவர் பாடத்துக்கு கூப்பிடுவார். நான் என்ன செய்வேன், பாடத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டா பின் வரிசை தான் கிடைக்கும், நேரத்தோட போயிட்டா முன் வரிசை கிடைச்சிரும் இல்லையா. நான் தூங்கி இருந்தேன், எனக்கு குளிப்பு கடமையாகி விட்டது. இவர் பார்த்தாரு, பேசாம பின்னாடி போய் குளிச்சுக்கலாம், முன் வரிசை விட்டா ரொம்ப தப்பாயிரும். அதனால அவருக்கு என்ன தெரியவா போகுது, யாருக்கு தெரியும், எனக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தானே தெரியும், பேசாம போய் உட்கார்ந்துருவோம், பின்னாடி பார்த்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுகிறார், அந்த மாணவரே சொல்லுகிறார். சபையில நான் முன்னாடி போய் உட்கார்ந்தேன். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாடத்துக்கு வந்தார்கள். முதலாவது என் முகத்தை பார்த்து சொன்னார்கள், குளிப்பு கடமையான நிலைமையில நீ பாடத்துக்கு வருகிறா, போய் குளிச்சுட்டு வா. அவர் சொல்றாரு, நான் எனக்கு குளிப்பு கடமையானது அல்லாஹ்க்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன் அது என்னால முடியுமா அவங்களால முடியுமா? இந்த சபையில இந்த கேள்வி, இதுல யார் உதுவோடு இருக்கிறாங்க யார் உது இல்லாம இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியும் என்னால? யோசிச்சு பாருங்க. உது நாங்க சின்ன காலத்துல எங்க வாப்பா என்ன செய்வாருன்னா, பள்ளிக்கு போய் தொழுது வந்தா இல்லையாண்டு பல விஷயங்களை வச்சு கண்டுபிடிப்பாரு. உது எடுத்தா இல்லையாண்டு சமயங்களை இந்த காதை பிடிச்சு பார்ப்பாரு. இந்த காதுல கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு இந்த ஈரத்தன்மை இருக்கும், இல்லைன்னா மாட்டி போயிடும் இல்லையா. அதனால பின்னால என்ன செஞ்சா காதை மட்டும், சின்ன காலம் எல்லாத்தையும் காதை மட்டும் கொஞ்சம் நினைச்சிட்டு போயிடுது இல்லையா. ஒரு வாட்டி காதை நினைச்சு சமாளிச்சிடலாம போய் எங்க அண்ணன் தொழுதியா, அம்மா தொழுதேன், பள்ளியில யாரு தொழுவிச்சாரு, யாரு தொழுவிச்சாரு, பள்ளி அதுக்கு தான் தொழுவிச்சாரு. பார்த்தா அன்னைக்கு எங்க வாப்பா தான் தொழுவிச்சிருக்காரு. போச்சா? அவ யார் தொழிச்சு, பள்ளி அதுக்கு தான் தொழிச்சா, அவ்வளவா சாரி அடி சம்மாடி. எங்க வாப்பா எல்லாம் வந்து வப்பாத்தாயிட்டாரு, அவரெல்லாம் பாக்குறது ஒரு மிலிட்டரி மேன பாக்குற மாதிரி இருக்கும், கடன்னு நடுக்கும், அவர் முன்னாடி நின்றாலே நடுங்கிடுவோம் இல்லையா. இல்ல அதெல்லாம் நல்லது. நான் உலகத்துல நான் சொல்லுவேன், எந்த பெற்றோர்கள் குழந்தைகள் மீது கடுமையாக
மார்க்க விஷயங்கள்ல ரொம்ப தாசுபாக பிடிவாதமாக என் மகன் சொல்லணும், என் மகன் நோன்பு பிடிக்கணும், என் மகன் ஹராத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும் என்று எந்த தந்தை கடுமையாக குழந்தைகளிடத்தில் மார்க்க விஷயத்தில் நடந்து கொள்கிறாரோ அவர்தான் மண்ணுக்குள்ளே போனதன் பின்னால் இந்த குழந்தை கண்ணீர் வடித்து அழுவார். இந்த குழந்தை தான் அந்த தந்தைக்கு துஆ செய்யும். சொல்லுவாங்கல்ல, தூக்கு தண்டனை கைதி கடைசி நேரம் பெரிய கொள்ளக்காரன் சொல்லுவாங்க ஒரு செய்தி. இது எந்த செய்தி சும்மா சொல்லுவாங்க ஒரு செய்தி. தூக்கு தண்டனை கைதி கடைசியாக உன் கடைசி ஆசை என்னப்பான்னு கேட்டாங்க. என் உமாவை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு. தாய்ப்பாசம் நிறைஞ்ச புள்ள கடைசி ஆசையை நம்ம நிறைவேற்றி தூக்குல தான் போட போறோம் இல்லையா? கடைசி ஆசையை நிறைவேற்றி வச்சிருவோம்னு உமாவை கூப்பிட்டு எடுத்து பக்கத்துல கூப்பிட்டதோட கட்டி அணைச்சு காதை கடிச்சு துண்டா எடுத்துட்டாங்க. ஏண்டா உன்னை பாசக்காரர் நினைச்ச கொலகார பாடி உம்மாட காதை கடிச்சு எடுத்துட்டியடா என்னடான்னு கேட்கும் போது அவன் சொன்னா நான் இந்த லெவல்ல வாரத்துக்கே என் உமா தான் காரணம் பண்ணான். ஏண்டா நான் ஆரம்பத்துல நான் ஒரு பலாப்பழத்தை திருடினேன். ஒரு பலாப்பழத்தை திருடிட்டு வந்தேன். அதை வீட்டுல கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்தேன். அவன் நல்ல சுவையா டேஸ்டா ரொம்ப அழகா சமைச்சு தந்தான். உமா இது திருடினது என்று நான் சொல்லியும் ரொம்ப டேஸ்டா செஞ்சு தந்தா. அதுல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு தூக்கு மேல வரைக்கும் என்ன கொண்டே விட்டு இருக்குது. அன்றைக்கு பலாப்பழத்திலே என்னை தடுத்திருந்தால் இன்றைக்கு நான் தூக்கு மேடைக்கு வந்திருக்க மாட்டேன். அதற்கு நன்றி கடனாகத்தான் காலை கடித்தெடுத்தேன். அதனால தாய் தந்தைமார்கள் கடுமையாக இருக்கிறாங்கல்ல, அது ரொம்ப நல்லதுதான். சரி, சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. நான் அதெல்லாம் சொல்ல வந்தது, யார் இங்க உதுவோட இருக்கிறாங்க, யார் உழு இல்லாம இருக்கிறாங்க, யாராலும் கண்டுபிடிக்க. அதையும் தாண்டி ஒரு மனிதன் ஒன் பாத்ரூம் போயிட்டு வந்தா சொல்லலாம், இவன் கண்டிப்பா உழுவில்லை அப்படின்னு சொல்லலாம். குளிப்பு கடமையானதை எவ்வாறு கண்டுபிடிக்க முடியும்? யார் அதை அறிவித்துக் கொடுத்தது? அது இறை நேசர்களான அவுலியாக்களால் வெட்ட முடியும். அதில் இறை நேசர்களின் தலைவரான மௌதுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படியே சொல்லிட்டாங்க. ஒன்று ரெண்டு அல்ல, சுப்ஹானல்லாஹ். எனக்கு தரப்பட்ட நேரத்துல இந்த கராமத்துல மட்டும் பத்தியே பேசிட்டு போங்கன்னா அதே தொடர்ந்து அடுத்து 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 அதான் சொல்றேன். சில அறிஞர்கள் கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறார். மௌதுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு குறித்து வந்த கராமத்துகள் போல எந்த இறை நேசர்கள் எங்கள்கிட்ட வரலன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் பெருநாளுடைய நாள், எல்லாரும் பள்ளிக்கு வந்துட்டாங்க. மௌதுல் ஆலம் முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு கொஞ்சம் லேட் வந்தா அவங்க தான் தொழுகை நடத்துவாங்க. எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. கொஞ்சம் லேட்டாகி வந்தாங்களா? வந்தா இப்ப என்ன எல்லாம் பெருநாளுக்கு என்னங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க? தொழுகையை முடிக்கணும், வீட்டுக்கு போய் நோம்பு பெருநாளா இருந்தா அவசரமா சாப்பிடணும், ஹஜ் பெருநாளா இருந்தா அவசரமா குர்பானை கொடுத்துரும். ஜும்மா கொத்துபாவை மட்டும் இமாம் நீட்டிட்டாரு, முடிஞ்சது. இமாம் கொத்துபாவை பெருநாளுடைய கொத்துபாவை கொஞ்சம் லெந்தா பேசி விட்டாருன்னா அன்றைய நாள் ஃபுல்லா பெருநாள் அவரை பத்தி தான் ஓடும் வீடுகள்ல இல்லையா? இன்னைக்கு ரொம்ப இழுத்துட்டாரு, ரொம்ப பாடப்படுத்தி விட்டாரு, அதான் இதான் சொல்லிட்டு ரொம்ப நீண்டு அவரை பத்தி தான் பேசி போகும் இல்லையா? பெருநாளுடைய நாள் அதான் எதிர்பார்த்திருப்பாங்க. தொழாதவங்க கூட பெருநாளைக்கு தொலை வந்துருவானா இல்லையா? அது எல்லா ஊர்லயும் உள்ளதுதான். 5 வக்து தொழுகைக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்ல, பெருநாளைக்கு மட்டும் நேரத்தோட வந்து சுபு இருக்காது. அன்னைக்கு சுபு சொல்ல மாட்டான். நல்லா நினைக்கணும், ஃபர்த தொழாம சுன்னத்தை தொழுகிறது ஹராம். ஃபர்த தொழாம சுன்னத்தை தொழுகிறது ஹராம். உதாரணமாக நீங்க ரமலானுடைய காலத்துல தராவிக்கு பள்ளி வாரீங்க, இஷாவை தொழல, தராவிக 20 ரக்காத்து ரொம்ப நீட்டி, இஷாவை தொழுற ஃபர்து. அது ஃபர்துக்கு பின்னால சுன்னத்து. ஒருத்தவா இஷா தொழுகைக்கு பள்ளி வேற நாள்ல முந்திய சுன்னத்தை தொழுதான், பிந்திய சுன்னத்தை தொழுதான், இஷாவை தொழல. என்ன தெரியுமா? இது உங்களுக்கு லேசா விளங்கப்படுத்தவா. ஒருவர் பின்னால எல்லாருக்கும் கடன் வாங்கி பெரிய கடை 1 லட்சம் வெள்ளின்னு வச்சுக்கோங்க. சாதாரணமா 1 லட்சம் வெள்ளி கடன் கொடுக்க வேண்டி இருக்குது. கடனை வச்சுட்டு ஊரெல்லாம் சதக்கா கொடுக்குறான்னு சட்டை போய் பிடிப்பீங்க. கடனை கொடுக்கும் முதலாவது
இல்ல கடனை தருவோம் அத பின்னாடி முன்னாடி தந்து போல நீ அந்த சதகா கொடுக்கறது இல்லடா அத மாதிரி தான் நினைக்கிறாரு. பரலோகத்து கொண்டு சுன்னத்துல்லா சரி வராது. இப்ப என்ன நடக்குது பாருங்க, பெருநாளுடைய நாள் எல்லாரும் பள்ளியில தாமதமாக வந்து இப்ப தொழிப்பார் தப்பீரை கட்ட வேண்டியதான்னு பாக்குற அவர் ஏதோ தொழுது விட்டிக்கிறார், வேற ஏதோ தொழுகிறார். ஒருத்தர் பின்னால இருந்து யோசிச்சாரா இந்த நேரத்தில் இவர் என்ன தொலை, இவர் இந்த நேரத்தில் என்ன தொலை, இந்த தொலையை என்ன தொழுகையாக இருக்குமோ என்று யோசிச்சுட்டு இருந்தாராம். தொழுகையை முடிச்சு தையாத்தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட்க்கு 2 ரக்காத்து, வலது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இடது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அவர் அப்படி நிக்கிறாரு. அவரை பார்த்து சொன்னார், என் தொழுகைக்கு ஒரு காரணம் இருக்குது, பின்னால சொல்றேன். உள்ளத்தில் உள்ளவைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காட்டி கொடுப்பான். இந்த கதை விளங்கப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, இது ரொம்ப கஷ்டமா இந்த காலத்துல. இன்றைக்கு டெக்னாலஜி எந்த அளவுக்கு போய் உள்ளத்தில் உள்ளது என்ன என்பதை சொல்வதற்கு இன்றைக்கு எவ்வளவு விஞ்ஞானம் வந்தாச்சு. அப்ப அத மாதிரி ஏதாவது டெக்னாலஜியை வச்சுதான் ஓதுலால கண்டுபிடிச்சு, டெக்னாலஜியே இல்லாத காலத்திலே கண்டுபிடிச்சாரு. அதுதான் கராமத். உலகத்துல யாருக்கும் சொல்லுங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால 30 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு தெரியுமா உள்ளத்தில் உள்ளதை சொல்வதற்கு இன்றைக்கு கண்டுபிடிப்புகள் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? இல்லையே. அந்த காலத்தில் சொல்றாங்கல்ல, அதுதான் கராமத், அல்லாஹ் தஆலா கொடுத்தது. எந்த அளவுக்கு சொல்லப்படுது தெரியுமா? சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஒரு நாள் ஒரு மாணவர் மௌதுல் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க வருகிறார்கள். பெருந்திரளான கூட்டம் அவங்க நடுவுல நின்று கொண்டு இருக்கிறார். இவரு ஒரு விஷயத்தை கேட்க வந்திருக்காரு. நம்மால்கள் கேட்பாங்கல்ல, இப்படித்தான் ஒரு கடை தொடங்க போறேன், இது பரக்கத்தா இருக்குமா, நல்ல விஷயமா, செய்யலாமா இல்லையா, அந்த உஸ்தாத் இடத்துல ஷேக் இடத்துல கேட்க வருவாங்கல்ல, மௌலானா சயீத் இடத்துல கேட்க வருவாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தர் கேட்க வந்து ரொம்ப தூரத்துல நிக்கிறார். அவர் யோசிச்சாரு, இந்த கிரௌட் எல்லாம் போய் நான் பக்கத்துல போய் இவர்கிட்ட கேட்கறதாக இருந்தா இன்னைக்கு அது நடக்காது. அப்போ ஒரு கட்டில ஏறி தலையை காட்டி, எப்பா என்ன கூட்டம், இவர்கிட்ட போய் எப்படி போய் கேட்கிறது என்று தலையை தூக்கும் போதே சொன்னாங்க, அந்த விஷயம் ஹைரா அவர் போயிட்டு வாங்க. இப்படி 1 2 இல்ல, நான் சொல்வதெல்லாம் வெறுமனே கட்டு கதைகள் அல்ல. அல்-ரவுல் ஸாஹிர் ஃபீ மனாகிபி ஷேக் அப்துல் காதிர் என்ற கிதாபில பக்கத்துடன் பாகத்துடன் நம்பருடன் சொல்லலாம். அவ்வளவு இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருந்த அற்புதம் அது, கராமத் அது. சில பேரு நல்லா விளைவிக்குங்க, சில பேர் நம்மள கேட்பா நல்லா விளைவிக்குங்க, சில பேர் கேட்பா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவுலியா என்று சொல்லிட்டு குர்ஆன்ல இருக்குதா ஹதீஸ்ல இருக்குதா அப்படி கேட்பாங்க. நல்லா விளைவிக்கணும். குர்ஆன் இறங்கியது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, ஹதீஸ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல் அங்கீகாரம். நல்லா விளைவிக்குங்க. ஓதுனால முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 500 கால பகுதியில் வராங்கன்னா குர்ஆன் இறங்கும் போதும் ஹதீஸ் சொல்லப்படும் போதும் இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப யாருங்க இந்த முடிவை கொடுத்தது? நல்லா விளங்குங்க. ஒரு காலத்தில் வாழ்ந்தவர் சிறந்த மனிதரா அவுலியாவா குத்துபா என்பது யார் தெரியுமா முடிவு கொடுக்க? அந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள். குர்ஆனுக்கு அடுத்து சிறந்த ஹதீஸ் கிதாப் எது? புகாரி. எல்லாரும் பதில் புகாரி, சஹீஹுல் புகாரி. சஹீஹுல் புகாரி தான் சஹீஹான கிரந்தம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அல்லாஹ் சொன்னானா? இல்லை. எங்க இருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார், எனக்கு பின்னால் புகாரி என்றொருவர் வருவார், அவருடைய கிதாபு தான் சஹீஹான கிதாப் என்று எங்க இருக்குதா? எனக்கு பின்னால் முஸ்லிம் என்றொருவர் வருவார், அவருடைய கிதாபு தான் சஹீஹ் முஸ்லிம், அதுதான் சஹீஹான கிரந்தம் என்று இல்லை. அப்ப யார் முடிவு கொடுத்தது? சஹீஹுல் புகாரி சஹீஹான கிரந்தம் என்று முடிவு கொடுத்தது அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்கள். ஒன்னு நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹ் தஆலா சில தீர்ப்புகளை கொடுக்கிறதுக்கு பொறுப்பு தந்திருக்கிறது எங்கள்கிட்ட தான். பின்னாங்க ஒரு மாப்பிள்ளைய பார்க்க வந்தார், ஒருத்தர் மாப்பிள்ளை பார்க்க வந்தார், மகளுக்கு கணவர் தேடி வந்தார். கணவர் நல்லவரா கெட்டவரா யார்கிட்ட கேட்கிறது? மாப்பிள்ளை கேட்போமா? ஏங்க உங்களை என் மகளுக்கு பேசி வந்திருக்கிறோம், நீங்க நல்லவரா இல்லையா, நீங்க ட்ரக்ஸ் அல்லது போதைப் பொருள் தொடர்புடையவரா இல்லையா, யார்கிட்ட கேட்கணும்?
அல்லது பினாங்கில பஜார்ல வந்து முன்னால யா அல்லாஹ் இந்த மனிதரை நான் மாப்பிள்ளை தேடி வந்தேன் யா அல்லாஹ் ஒரு மலக்கை இறக்கி இவர் நல்லவரா கெட்டவரா என்று சொல்லிவிடு என்ற காலம் உள்ள அங்கேதான் இருக்கவா. மலக்கிறங்கி சொல்லுவாரா? வழி வருமா? இல்ல. யார்கிட்ட கேட்கணும்? ஊர் மக்கள் தான் கேட்கணும். ஊர் மக்கள் தான் சொல்லணும் இவர் நல்லவரா கெட்டவரா, நல்ல தொடர்புடையவரா கெட்ட தொடர்புடையவரா. அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறான். சில முடிவுகளை சமுதாயம் தான் எடுக்கணும். ஒருவர் நல்ல குணமுடையவரா கெட்ட குணமுடையவரா யார்கிட்ட கேட்கணும்? பொண்டாட்டிட்ட கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி, உங்கள நல்லவன் யாரு தெரியுமா? நல்ல குணமுள்ளவன் யாரு தெரியுமா? பொண்டாட்டி கிட்ட யாரு நல்ல குணமோ அவன்தான். ஏன் பொண்டாட்டி வராதனால நான் சந்தோஷமா பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க. இல்லையா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சொல்லி போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என் பொண்டாட்டிக்கு நல்ல குணத்தோட இருக்கிறேன் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் சஹாபிகள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு தடவை கேட்டாங்க, ஆயிஷாவே உங்களோட கணவர் ரசூலுல்லாஹ்வோட குணம் என்ன? சொன்னாங்க ஆயிஷா நாயகி, என் கணவருடைய குணம் கான குலுகுல் குர்ஆன், என் கணவருடைய குணம் என்ன தெரியுமா? குர்ஆனாக காணப்பட்டதா. நல்ல குணம் உள்ளவனா கெட்ட குணம் உள்ளவனா பொண்டாட்டிட்டு தான். இஸ்லாம் இப்படிதான் வச்சிருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்ல மாட்டாங்க, அல்லாஹ் வஹி அனுப்ப மாட்டார். ஒருத்தன் கஞ்சனா செலவழிக்கிறவனா, பணத்தை வீசி செலவழிக்கிறவனா அல்லது இருக்கிறத பதுக்கிறவனா எப்படி கண்டுபிடிக்கலாம்? யா அல்லாஹ் நான் பினாயிலே வந்தேன், யா அல்லாஹ் இவன் கஞ்சனா செலவழிக்கிறவனா என்று எனக்கு ஒரு மலக்கை இறக்கி காட்டுவாயாகனா அதுவும் நடக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனோட ஒரு பிரயாணம் போயிட்டு வாங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு பிரயாணம் போயிட்டு வாங்க முடிவு கிடைக்கும். இவன் செலவழிக்கிறவனா கஞ்சனா லோபியா செலவழிக்கிறவனா என்று ஒரு பிரயாணத்தை கண்டுபிடிக்கலாம் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, ஒருவன் சாலிஹானவனா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? சாலிஹான மனிதனா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் முடிவு சொல்லணும். சாலிஹானவனா இல்லையா யாரு? பக்கத்து வீட்டுக்காரன் முடிவு சொல்லணும். அதே நேரத்தில் கடைசியா பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, ஒரு ஜனாசா தூக்கி செல்லப்படுகிறது, சுமந்து செல்லப்படுகிறது. இந்த ஜனாசா சொர்க்கவாதியா நரகவாதியா? சொர்க்கவாதியா நரகவாதியா? ஒரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறது. ஊர் மக்கள் எல்லாரும் சொன்னாங்க நல்லவர் 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 என்றா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத், சொர்க்கம் வாஜிபாகி விட்டது என்றா. இன்னொரு ஜனாசா சுமந்து செல்லப்படுகிறது, எல்லோரும் சொன்னாங்க கெட்டவர் கெட்டவர் என்றாங்க, வஜபத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அவனுக்கு நரகம் வாஜிபாகி விட்டது என்றா. சொர்க்க நரக முடிவை கூட அல்லாஹ் தஆலா அடுத்தவனாக வச்சிருக்கிறான். இப்படி யோசி பாருங்க, நல்ல குணம் உள்ளவனா பொண்டாட்டிட்ட கேட்கணும், சாலிஹான மனிதனா பக்கத்து வீட்டுக்காரட்ட கேட்கணும், அவன் எப்படிப்பட்ட ஆள் ஊர்ல கேட்கணும், கஞ்சனா செலவழிக்கிறவனா பிரயாணம் என்று கண்டுபிடிக்கணும். எல்லாமே அல்லாஹ் அடுத்தவன்ட்ட வைக்கும் போது இறைநேசரா இல்லையான்றத வஹி அனுப்பி அல்லாஹ் சொல்ல மாட்டான். அதையும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். கௌதுல் ஆலம் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைநேசர் என்று சொன்னது நானோ நீங்களோ இல்ல, எங்கள் குடும்பமோ உங்கள் குடும்பமோ இல்ல. அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரை யாரெல்லாம் உலகத்தில் அறிவாளிகளாக அறிவு படைத்தவர்களாக யாரெல்லாம் இருந்தார்கள் எல்லோரும் சொன்னார்கள் அவர்கள் இறைநேசர், விலாயத்துள்ளவர், கராமத்துள்ளவர். நல்லா கவனிங்க, சின்ன வயசுல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கஷ்டம்டா என்ன தெரியுமா? கஷ்டம்டா படிப்புக்காக வேண்டி மார்க்கத்தை தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. பக்தாதுக்கு அவங்க சின்ன காலத்துல போனாங்களாம். பக்தாதுக்கு சும்மா பணம் கொடுத்து பக்தாதுக்கு போனாங்களாம். பக்தாதுல ஒரு தடவை ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. படிக்கிற காலம் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா படிக்கிற காலம் ஒரு பஞ்சம், சாப்பாடு எல்லாம் இல்ல, ரொம்ப கஷ்டமான காலம். கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா ஒரு பள்ளியில உட்கார்ந்து படிச்சு கொண்டு இருக்கிறாங்க மாணவரா. ஊர்ல சரியான பஞ்சம், என்ன செய்யலாம்? கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கறாங்க, சாப்பாடு எல்லாம் ஒண்ணுமே இல்ல, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, என்ன செய்யலாம்? வெளியில இறங்கிடுவோம், வேற வழி கிடையாது. இந்த காலங்கள்ல மதரசாக்கள்ல உட்கார்ந்து சாப்பாடு போடுற மாதிரி அந்த காலத்துல கிடையாது. பள்ளியில உட்கார்ந்து ஒரு ஷேக் கிட்ட படிப்பாங்க, கிடைக்கிற சாப்பாடு சாப்பிடுவாங்க, இல்லையா சும்மா இருந்துருவாங்க, அவ்வளவுதான். வெளியில இறங்கி பார்த்தாங்க எங்கேயாவது சாப்பாடு கிடைக்குமான்னு எல்லாம் சுத்தி தராங்க, ஒருத்தரும் கிடைக்கல. ஒரு இடம்
கடைசியா யோசிச்சாங்க, குப்பையை போய் கிண்டி பார்ப்போம். படிக்கிற சின்ன காலம், குப்பையை போய் கிண்டி பார்ப்போம். ஏதாவது உணவுகள் ஏதாவது மிச்சம் போட்டிருப்பாங்கல்ல, அது ஏதாவது கிடைக்குமா என்று தேடி பார்த்தாங்க. குப்பை கிட்டே 6-7 பேர் நிக்கிறாங்க, குப்பையை கிட்டுறது. இந்த 6-7 பேர் கிண்டினக்கு என்ன பிரியாணி பார்சல்ல சுட சுடையா கொண்டு போடுவாங்க. குப்பையில மிஞ்சது கொஞ்சம் நெஞ்சங்களை கொண்டு போடுவாங்க. அதுல ஏதாவது மிஞ்சி பூனைக்கு கிடைக்காம நாய்க்கு மிஸ் ஆகிருந்தா அது நமக்கு கிடைக்கும் இல்லையா? அது வேற கிண்டி விட்டா நமக்கு இல்ல. அந்த மாதிரிதான் நடக்கும் இல்லையா? பார்த்தா இதுவும் கைப்பட்டு மாறாங்கல்ல. நேரம் வந்து பள்ளியிலே உட்கார்ந்தாங்க, ரொம்ப ரிசுகத்தான் பேசாம உட்கார்ந்தாங்க. அப்படி பார்த்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து அழகா பள்ளியில உட்கார்ந்து துண்டை விரிச்சு சாப்பாட்டை விரிக்கிறார். எப்படி இருக்கும்? இப்ப பசி ரொம்ப வருத்தம் எடுக்குது இல்லையா? அப்ப பார்த்தாங்க, அவர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஓகுலாலம்பது இல்லாம சின்ன புள்ள பாக்குறாங்க, பசி வருத்தெடுக்குது. இருந்தாலும் அவர் சாப்பிடும் போது கையை இங்க வச்சு இப்படி வாங்கிட்டு கொண்டு வரும்போது கண்ணு கீழே இருந்து அப்படியே மேல போகுது. அந்த அளவு பசி. அவர் பார்த்துட்டு யோசிச்சாரா, பசியோடு இருக்கிறார் போல இந்த புள்ள. கிட்ட கூப்பிட்டாங்க, வாங்க நீ உட்காருங்க. பசிக்குதான்னு கேட்டாங்க. ஆமா பசிக்குது, என்னோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்ப கூட நான் அதான் சொன்னேன், பிறப்பிலே அல்லாஹ் அவர் அவுலியாவாக ஆக்கினதுடைய அடையாளம். அப்ப கூட கேட்டாங்க, அவ்வளவு பசி. அப்பயும் கேட்டாங்க, நீங்க யாரு, இந்த உணவு எப்படி வந்தது, இதை சொல்லுங்கள், அப்பொழுதுதான் நான் உங்களுடன் சாப்பிடுவேன். அப்ப சொன்னாங்க, உண்மையிலே இது ஏன் சாப்பாடு அல்ல, நல்லதா போச்சு. அப்ப நீங்களும் அடுத்த வண்டத்தை கொண்டு தான் தின்ன வந்தீங்களா? அடுத்த வண்ட பார்சல் வச்சுதான் சாப்பாடா அப்படின்னு கேட்டாங்க. எங்களை யாரு வந்தது, எப்படி வந்தது? முதலாவது அவர் சொன்னார், நான் இந்த ஊருக்காரரே கிடையாது, நான் வெளியூர்ல இருந்து வருகிறேன். என்னிடத்திலே ஒரு தாய் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டால், இந்த ஊர்ல ஒரு வாலிபர் இருக்கிறார், அவர கையில பணம் கொடுங்க என்கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்துட்டாரு. நான் என் பணத்துல வந்து ஏந்த வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு அவரை தேடி திரிகிறேன். இன்னும் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஏன் பணம் முடிஞ்சிருச்சு, இப்ப ஏன் பணம் எல்லாம் இல்ல. இந்த சாப்பாட்டை அந்த வாலிபருடைய பணத்துலதான் நான் வாங்கினேன். கேட்டாங்க, வாலிபரோட பேர் என்ன? அப்துல் காதிர். அந்த அப்துல் காதிரே நான் தான். என் உமா கொடுத்த பணத்துல சாப்பாட்டை வாங்கி வச்சிருக்கீங்களே. அப்பதான் அவர்கள் சொன்னார்கள், அமல்களை நான் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். அமல்களிலே நான் மிக உயர்ந்த அமலாக கண்டது எதை தெரியுமா? பசித்தவனுக்கு உணவளிப்பது என்று சொன்னார். பசித்தவனுக்கு சாப்பாடு கொடுப்பதை விட உலகத்தில வேறு எந்த பெரிய அமலையும் நான் காணவில்லை என்றார்கள். அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன வார்த்தை இன்று பலித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலையும் கந்தூரி வைபவங்கள் நடந்து அவங்களோட பேர்ல தாங்க சாப்பாடு உட்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலையும் சாப்பாடு போகுது. யாரு? அவங்க செஞ்சதுதான், அவங்க சொன்ன வார்த்தை தான். அதனாலதான் நாங்க இன்னைக்கு பார்க்கிறோம், உலகத்தில எல்லா நாடுகளிலும் அவர்களுடைய பேர் வழங்கிக் கொண்டே இருக்கிறது. விரும்பினார்களோ விரும்பவில்லையோ, அன்பு வைத்தோ இல்லையோ, எல்லா இடங்களிலும் அவர்கள் சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் பார்க்கலாம், இன்றைக்கு உலகத்தில காதிரியா என்ற ஒரு கொடி உலகத்தில் நட்டப்பட்டு அது உலகமெல்லாம் காதிரியா தரேகா என்ற பெயரில் எல்லா இடங்களிலும் அவுசியத்துல் காதிரியா என்று, அதே போல ஐதருசியத்துல் காதிரியா என்று எத்தனையோ கிளைகள், எத்தனையோ கிளைகள், அத்தனை கிளைகளுடைய தலையும் இந்த கௌதுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தைக்காக்கள் உருவாக்கினார்கள். தைக்காக்கள், தைக்கா தகியா என்ற சொல் அரபு சொல். அது தகியா என்ற சொல்லுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மஅவ சூஃபியா, சூஃபியாக்கள் இறைநேசர்கள் ஒதுக்கும் இடம் அதுக்கு அர்த்தம். அங்கதான் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து திக்ர் மஜ்லிஸ்களை உருவாக்கினார்கள். பர்ல தொழுதுட்டு வா, திக்ர் செய்வோம். பர்ல தொழுதுட்டு வா, ராத்திபு மஜ்லிஸ்க்கு வா, ராத்திபு மஜ்லிஸ்ல உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய் என்ற ஒரு வழமையை அவங்க ஆரம்பித்ததுதான். பல கிளைகளாக இன்றைக்கு உலகத்தில் பல நாடுகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், இங்கே ஜலாலியா ராத்திப் ஜலாலியா என்று ஒரு குழு, உண்மையிலே சொல்வதாக இருந்தால் அவங்களும் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த
தரீக்குடைய தரீகாவுடைய வம்சாவளியில் வரக்கூடியவர்கள் தான், அதே தரீக்கில் வரக்கூடியவர்கள் தான். ஆலிமுல் அரூஸ் மாப்பிள்ளை போய் ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு கீழக்கரையிலே பிறந்தார்கள். அவர்களால் எழுதப்பட்டதுதான் இந்த ஜலாலியா ராத்திப். உண்மையிலே நான் சொல்லுகிறேன், மகத்துவமும் சிறப்பும் நிறைந்த ஒரு நல்ல ராத்திப் அது. நேர்ச்சைகள் வைத்து அதை ஓதி பாருங்கள். அல்லாஹ்வை பலவிதமான முறையில் திக்ர் செய்யப்படுகிறது. குர்ஆனில் சொல்லப்பட்ட பல திக்ர்கள் அந்த ஜலாலியா ராத்திபில் பதியப்பட்டிருக்கிறது. உண்மையிலே சொல்வதாக இருந்தால் அந்த கொஞ்சம் இஷ்கோட ஆசையோட சந்தோஷமாக ஓதுற ஒரு ராத்திபு தான் இந்த ஜலாலியா ராத்திப். ஆலிமுல் அரூஸ் மாப்பிள்ளை போய் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதி இருக்கிறார்கள். இமாமுல்லாஹ் உஸ்தாத் கேட்டு பாருங்க, அந்த மாதிரி உலமாக்கள் கேட்டு பாருங்க, யார் அவர்? ஆலிமுல் அரூஸ் மாப்பிள்ளை போய் ஆலிம். பல நாடுகளுக்கு கூட விசேஷமாக இலங்கையில ரொம்ப தியாகம் பண்ணி இருக்கிறார். இலங்கையில 300 லட்சம் பள்ளிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். சாதாரணமாக இல்ல, ஒரு பள்ளிக்கு கூட தாண்ட பேர் வைக்கல. எல்லா பள்ளிக்கும் முஹியத்தீன் பள்ளின்னு தான் பேர் வச்சான். சாதாரணமாக இல்ல. அந்த காலத்துல இலங்கைக்கு அவங்க வந்தது மாணிக்க வியாபாரத்துல வந்தா, மாணிக்க வியாபாரத்துல தான் வந்தா. ஆலிமுல் அரூஸ் மாப்பிள்ளை போய் ஜலாலியா ராத்திப் ஓதுறீங்களா, அதை எழுதினவர்கள். அந்த காலத்துல வரும்போது இலங்கையில எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, முஸ்லிம்களாக இருக்கலையா, அவங்களுக்கு தொழுகையில சட்டம் தெரியாது, நோன்புடைய சட்டம் தெரியாது. மகானி என்ற கித்தாபை எழுதினா வீடு வீடாக கொடுத்தாங்க. அந்த கித்தாபை சொல்லி போட்டு சொன்னாங்க, மகானி ஒரு வீட்டில் இருப்பது ஒரு ஆளில் இருப்பது போலட்டா. நிறைய கித்தாப் எழுதினா. ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு கித்தாப் எழுதினா, கித்தாப் எழுதி ஜும்மாவுக்கு பின்னாடி அந்த கித்தாப் அவங்க அப்படியே கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த கொடுத்த இடம் எப்படிப்பட்ட இடம்னா, பக்கத்துல ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்துக்கிட்ட தான் இவங்க என்ன செய்யறாங்க, ஜும்மா முடிஞ்சு இந்த கித்தாபுகளை கொடுத்து கொண்டீங்க. கொடுக்கும் போது சும்மா கொடுத்தா எல்லாமே சும்மா கொடுத்தா சும்மா ஆயிரும்ல, கண்டுக்க மாட்டாங்க. கொஞ்சம் பணம் எடுத்தா தான் வேல்யூ வரும் இல்லையா? கொஞ்சம் பணம் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. ஒருத்தன் பார்த்து சொன்னா, நான் பாத்தியடா இந்தியாவில இருந்து ஒரு பணங்காசு சம்பாதிக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கையை நீட்டி அவங்களுக்கு ஏதோ சொல்லி போடுறேன். ஆயுள் சும்மா இருந்தார். கொஞ்ச நாட்கள் கழிகிறது. அந்த ஆறு இன்னைக்கும் சொல்லுவாங்க, அந்த ஆத்துல மாதிரி முதல்ல எந்த ஆத்துலயும் இல்லையா, காலை கூட கழுவி இறங்கிட கூட, கால் போயிடும். அந்த மாதிரி முதல்ல உள்ள அந்த கையை நீட்டி ஏசினவர் முதல்ல இடிச்சுக்கிட்டார். ஜனாதா ஆள் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் ஜனாதா எப்படியுமே கிடைச்சிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு மிதக்கும் ஜனாதா. ஜனாதாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, கையை காணல. எந்த கை? இமாமுல் அரூஸ் ஜலாலியா ராத்திபை எழுதிய இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளை போய் ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கையை நீட்டினாரோ அந்த கையை காணல. ஜனாதாவை குளிப்பாட்டி கவன் செஞ்சு அடக்கிட்டான். அடக்கினதுக்கு அப்புறம் சரி குடிச்சாச்சு. 2 நாள் கழிச்சு கை கிடைக்குது. இந்த கையை என்ன செய்யறது? இப்ப இந்த கைக்கு தனியாக குளிப்பாட்டுறதா, கையை கவன் செய்யறதா, கைக்கு திரும்ப தொழுகை நடத்துதா, யாருக்கும் பத்துவா தெரியாது. சுப்ஹானல்லாஹ். இந்த கைக்குரிய சட்டம் என்ன என்பதை எந்த வெள்ளிக்கிழமை எந்த கித்தாபை எழுதினாரோ வித்தாரோ அந்த கித்தாபில் அந்த சட்டம் இருக்கிறது. ஒரு ஜனாதா, ஒரு மனிதர் மரணித்து அவரை கவன் செய்து குளிப்பாட்டி கவன் செய்து அடக்கம் செய்து தொழுவித்து அடக்கியதற்கு பின்னால் அவருடைய ஒரு உறுப்பு கிடைத்தால் அதுக்குரிய சட்டம் என்ன என்பதை எந்த கித்தாபுக்கு நீ கையை நீட்டி திட்டினியோ அந்த கித்தாபில் அது இருக்கிறது. அதனால பௌதுல்லாஹ் முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுல்தானுல் அவுலியா, ஒலியாக்களின் அரசர், ஒலியா பல பேர்கள் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட வழி வந்த தரீக்கில உள்ள வழியில உள்ள மசாயிக் மாதிரி செஞ்சதே இப்படி இருக்கும் போது ஓதுலாலும் எப்படி இருப்பான்? ஒரு ஊருக்கு போனாங்களா, ஆலிமுல் அரூஸ் மாப்பிள்ளை போய் ஆலிம். அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னு கேட்டோம்னா, எல்லாரும் வட்டி எடுப்பாங்க, வட்டி எடுப்பாங்க, வட்டி கொடுப்பாங்க, வட்டி எடுப்பாங்க, வட்டி கொடுப்பாங்க. ஊருக்கு யாராவது இமாமா அடிக்கிறதாக இருந்தா இன்டர்வியூ கொடுப்பாங்க. வட்டி ஹராமா ஹலாலான்னு கேட்பாங்க. ஹலாலன்னா தான் ஊருக்குள்ள எடுப்பாங்க, ஹராமன்னா பொட்டி கட்டி அனுப்பிடுவாங்க. வட்டி ஹராமன்னா பொட்டி கட்டி அனுப்பிடுவாங்க. இது என்னடா இது கொடுமை? ஹராம் வட்டினா ஹராம் தானடா? இல்ல எங்க ஊருக்குள்ள வட்டி ஹலாலன்னா தான் உள்ள வர முடியும்.
எல்லா இமாம்கள் இமாமும் என்ன செய்வாங்க, போக மாட்டாங்க. வட்டி ஹராமண்டா ஊருக்குள்ள இருக்க மாட்டாங்களே. இமாம் இல்ல யோசிச்சாரு, நான் வாரேன் ஊருக்கு. வட்டி ஹராமா ஹலாலான்னு கேட்டேன், ஹலாலண்டா அப்பவா ஊருக்குள்ள வா. ஆனா என்கிட்ட பணம் இருக்குது, நான் சாப்பிடுவோம், உங்க சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், என் பாட்டில என்ன விடுங்க. ஊருக்குள்ள இருந்தாங்க, எல்லா உபதேசத்தையும் செய்வாங்க, வட்டியை மட்டும் பேச மாட்டாங்க. வட்டி என்ற டாபிக்குள்ள தலைப்புக்குள்ள போறதா இல்ல, மத்த எல்லாம் பேசுறா. மக்கள் நல்லா கலைங்க, மக்கள் எல்லோரும் இவரை ஒரு நல்ல ஒருவராக மக்கள் பார்த்துட்டார். இவர் பேசினா சரியாத்தான் இருக்கும் மக்கள் நம்ப ஆரம்பிச்சுட்டார். ஒரு நாள் எல்லாரும் நம்பிட்டாங்கல்ல. இப்ப ஒரு நாள் பயானில வட்டி ஹராம் அப்படி ஏங்க நீ ஹலாலன்னு போயிட்டா ஊருக்குள்ள உண்டு சொல்லுவாங்கல்ல, கக்கவும் முடியாது உழுங்கவும் முடியாது, இவர் ஒன்னும் வெளியே அரைக்க முடியாது, நல்ல மனுஷனா இருக்கிறாரு. ஆனா செஞ்ச வேலையும் பெரிய வேலை, எங்களை ஏமாத்தி ஊருக்குள்ள வந்துட்டாரு. வட்டி ஹலால்னு சொன்னதுனாலதான் ஊருக்குள்ள விட்டோம் மனுஷன். இப்ப திடீர்னு ஹராமன்னு சொல்லிட்டாரே, எல்லாரும் சொன்னாங்க வட்டி ஹராமா ஹலாலான்றது ரெண்டாவது சப்ஜெக்ட். உங்களை இவ்வளவு நாள் ஒரு நல்ல மனுஷன் நினைச்சுதான் ஊருக்குள்ள விட்டோம். பொய்யே சொல்லாதாள், பெரிய பொய்ய சொல்லி ஊருக்குள்ள வந்துட்டீங்களே. இல்லையே நான் அப்படி எந்த பொய்யும் சொல்லலையே. இல்லைங்க நீங்க வரும்போது வட்டி ஹலால்னு சொல்லி வந்துட்டீங்க. இல்ல அது நான் அந்த அரிசி அரிக்கிற வட்டி அதை சொன்னேன். ஊருக்குள்ள சொல்லுவாங்கல்ல, அரிசரிக்கிற வட்டி ஒண்ணு இருக்குது இல்ல. அரிச இந்த காலத்துல அது தெரியாது, பெண்களுக்கே சலந்தரப்பாயிருக்கு. வட்டி என்ன இந்த காலத்துல அந்த அரிசரிக்கிற அந்த வளமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த காலத்துல கல்லு ஏதாவது அதுல கல்லு ஏதாவது இருக்குமா அப்படின்றத அரிச வட்டியில போட்டு அரிச்சுதான் என்ன செய்வாங்க, சாப்பாடு பொங்க வைப்பாங்க. அதை சொன்னாங்க. நான் ஹலால்னு சொன்னது இந்த வட்டி இல்ல, அரிசி அரிக்கிற வட்டி, அதைத்தான் சொன்னேன். அப்ப இந்த வட்டி ஹராம்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லி 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 முழு ஊரையும் திருத்தினார்கள். முழு ஊரையும் திருத்தினார்கள். அந்த ஆய்வுள்ள உசால் எழுதப்பட்டதுதான் இந்த ஜலாலியா ராத்திப். சாதாரணமாக இல்ல. சில ஊர்கள்ல சில இடங்கள்ல சுபஹானல்லாஹ் தீராத நோய் உள்ளவர்கள் 40 நாட்கள் தொடர்ந்து ஓதுவார்கள். சில இடங்கள்ல வருடத்துக்கு ஒரு தடவை ராத்திப் மஜ்லிஸை நடத்தி வீடுகள்ல உணவு கொடுப்பார்கள் ஏழைகளுக்கு. அவங்க ஹாஜத்துகள் நிறைவேறி நோய்கள் லேசாகும். கண்ணூடாக கண்டிருக்கிறோம் நிறைய பேர்களை. அதனால அப்படிப்பட்ட ஒரு ராத்திபை தான் காதிரியா தரீகிலே வரக்கூடிய தரீகாவிலே வரக்கூடிய நாம் இன்றைக்கு ஓதிக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம், இன்னைக்கு நான் இவ்வளவு நேரம் வந்து பேசினதும் நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்ததும் ஒன்றே ஒன்றைத்தான். ரபீஉல் அவ்வல் மாதம் நம் உயிரை விடவும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசினோம், அவர்களை புகழ்ந்தோம். ஏன் உண்மையில் அவர்கள் புகழப்பட வேண்டியவர்கள் தான். ரபியுல் ஆகிரில ரவுதுல்லாஹ் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து பேசினோம், பேசிக்கொண்டிருக்கிறோம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ஏன் காரணம்? இந்த தீனை ஹயாத்தாக்கிய ஒரு புனிதர் அவர் காட்டி தந்த தரீகிலே நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுபடி நிச்சயமாக நாம் தவறான வழியில் நாம் செல்லவில்லை. பெருமானாருடைய குடும்பத்தாரில் ஒருவர், ஒரு இறைநேசர்களின் தலைவர் ஒருவரை நாம் கரம் பிடித்திருக்கிறோம். நிச்சயமாக நாம் வழி தவறி போக மாட்டோம். அதனாலதான் நாங்க பார்க்கலாம், உலகத்தில் எந்த அவுலியாக்கள் இருந்தாலும் எல்லா அவுலியாக்களும் சொல்லும் வார்த்தை ரவுதுல்லாஹ் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்றால் ஒரே பதில் தான், இறைநேசர் கராமத்துகள் மிக்க மகத்துவமான மனிதர். உலகத்தில் நீங்க 7 மண்டா எனக்கு ஒரு வரலாற்று ஆசிரியர், வரலாற்றை படித்த ஒருவர் இவங்களை குறை கூறினார்கள் என்று ஒரு கிதாபில் ஏற்பட்டால் காட்டுங்கள், யாராலும் காட்ட முடியாது. அப்படி உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு இறைநேசர் தான் ரவுதுல்லாஹ் முஹியத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அவர்கள் மீது உள்ள அன்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதுதான் நமக்கு முக்கியமானது. அவர்களால் அவர்களுடைய தரீகில் வந்தவர்கள் மூலமாக எழுதப்பட்ட கிதாபுகளை நாம் எடுத்து அதன் வழி நடந்து அவைகளை ஓதி மோசமான வழிகளை சிக்கிவிடாமல் நாம் நம்மை பாதுகாத்துக் கொண்டு இந்த ஊரில் நாம் எந்த மஜ்லிஸ்களை தொடர்ந்து நடத்தி வருகிறோமோ அந்த வழியில் நாம் அதை நடந்து ஓதி நல்லவர்களாக வாழ அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ளட்டுமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, நம் அனைவரையும் சிறந்த முறையில நல்லவர்களா நம்மை வாழ வைப்பாயா. இந்த ஒரே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளணும்.
எல்லா இடங்கள்லையும் ஞாபகப்படுத்துறதா விசேஷமாக நம்ம ஒரு வருஷம் தாண்டி பலஸ்தீன் மக்களை பத்தி இன்னுமே நாங்க பேசிட்டு தான் இருக்கோம். ஒரு வருஷம் தாண்டி இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, காலிலே உள்ள உடம்பிலே உள்ள புண்கள் காயங்கள் கூட ஆறி மறைந்து விடும், ஆனால் உள்ளத்தில் உள்ள ஒரு பெரிய காயம் அது ஆறாமலே இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் பல நாடுகள் சேர்ந்து பல முஜாஹிதுகள் ஒன்றிணைந்து காசாவை நெருங்க சென்றார்கள். அவர்களாலும் முடியாமல் போய் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கவலையான கட்டம் இது. காப்பாற்ற நாம் எல்லோரும் துஆ கேட்டு கரமேந்தி என்ன செய்யலாம், எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, இப்படி ஒரு வழியாவது செய்யலாம் என்று பல கப்பல்கள் சென்று அந்த கப்பல்களும் இன்று இஸ்ரவேல் சியோனிசவாதிகளினால் கைது செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப கவலையான ஒரு விடயம். இன்னுமே நாங்கள் என்ன செய்யலாம், கையேந்தி அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ தான் கேட்க வேண்டும். உலகத்துல நாங்க யோசிக்கணும் என்ன தெரியுமா, ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். உலகத்துல இந்த ஈமானில உயர்ந்த மனிதர்களை இந்த காலத்துல பார்க்கணுமா, காசா முஸ்லிம்களை தான் பார்க்கணும். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க பலஸ்தீன் மக்களை பேசி அவங்களுக்காக வேண்டி துஆ கேட்டு போட்டு இவன் ஈமானை இழக்கிறான். அல்லாஹ் ஒன்றும் செய்யல பாத்தீங்களா, அல்லாஹ் ஒரு முடிவு கொடுக்கல பாத்தீங்களா, இவன் ஈமானை இழக்கிறான். பல குண்டுகளை நெஞ்சிலே தாங்கி குடும்பங்களை இழந்து அனாதைகளாக திரியும் குழந்தைகள் கூட இன்று வரை சொல்லும் வார்த்தை அல்லாஹு அக்பர் தான். நாம ஈமானை இழந்து பேசுறோம், ஆனா இன்று வரை அவர்கள் ஈமானை இழக்காமல் அப்படி இருக்கிறாங்கல்ல. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஈமானை உயர்த்த மனிதர்களை இந்த காலத்தில் பார்க்க வேண்டுமா, காசா மக்களை நீங்கள் பார்க்கலாம். வீடியோகள்ல சில பேர் இப்ப பார்க்கிறதே விட்டுட்டாங்க, பார்க்க முடியல, அதை பார்க்க முடியலைங்களா. நான் உங்களுக்கு சொல்லுவேன், அந்த வீடியோ ஒவ்வொன்றையும் பாருங்கள். ஏன் தெரியுமா, சொர்க்கவாதிகளை பார்க்க வேண்டும் என்றால் அவர்களை பாருங்கள். சொர்க்கவாதிகள் உங்களுக்கு கண்ணால பார்க்கணுமா, அவங்களை பாருங்க. தியாகிகள் இருந்தாலும் சாதாரண தியாகிகள் அல்ல. நான் நினைக்கிறேன், ஒரு வருடத்துக்கு முன்னால் இந்த யுத்தம் ஆரம்பிச்ச நேரத்தில் ஜியோனிசவாதிகள் காசாவுக்குள்ள நுழைந்த சந்தர்ப்பத்தில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க, தரைவழி தாக்குதல் ஆரம்பிச்சுட்டாங்க. ஷிஃபா என்ற ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிட்டல், அதுல ஒரு டாக்டர் இருந்தார், அவருடைய பேர் அபு ஈசா, பார்த்திருப்பீங்க நீங்க. அவர் வீட்டுக்கே போகல, அவர் அந்த ஹாஸ்பிட்டலே தான் இருந்தார். வரக்கூடிய நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்துக் கொண்டே இருந்தார். திடீரென்று ஒரு ஜனாசா வருகிறது, எல்லோரும் ஓடுறாங்க. ஆனால் இவரை கையிட்டால பிடிச்சிட்டாங்க, இவரை போக விடாமல் பிடிக்கிறாங்க. இவர் போக பார்க்கிறார், யார் போய் பார்க்கிறார், தன்னுடைய மகனுடைய ஜனாசா. வீட்டுக்கே போகாமல் தன் பிள்ளைகளை பார்க்காமல் ஏதோ பத்திரமாக இருப்பார்கள் என்று நினைத்தவர் ஜனாசாவை கொண்டு வச்சாங்க. நான் யோசித்தேன், இவருடைய வாயிலிருந்து இப்பொழுது என்ன வரும்? நானோ பெரிய தியாகியாக வீட்டுக்கு கூட போகாம நான் நோயாளிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் என்ன சோதிச்சுட்டானே என்று சொல்லுவார் என்று நான் பார்த்தேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த ஈமான் உலகத்திலே யார்ட்டையும் பார்க்க முடியாது. அதனால அப்படியான ஒரு கட்டத்துல தான் நாங்க இருக்கோம். எந்த மஜ்லிஸ், எந்த ஜும்மாவுடைய பயான், எந்த நிகழ்வு நீங்க எடுத்துக்கொண்டாலும் நான் நினைக்கிறேன், துஆக்கள் என்பது உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுடைய துஆவை பெற்றவர்கள் அந்த சொர்க்கவாதிகள். மலேசியாவுக்கு ஒரு பிரச்சனை என்றா கொஞ்ச நாள் துஆ கேட்பாங்க. ஒரு வருடம் தாண்டி அத்தனை உலகத்திலே உள்ள கோடிக்கணக்கான மிம்பர்கள் இன்றும் பலஸ்தீனுக்கு துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு தொழுகையும் இப்படி ஒரு துஆவை அடைய முடியுமா உலகத்தில் யாராலும்? இன்றைக்கு அவங்க அடைஞ்சு கொண்டிருக்கிறார். துனியா என்பது நாம் வாழ்வதற்கு வந்த பூமி அல்ல என்பதை உலகத்தில் காட்டியவர்கள் அவர்கள் தான். அதனால இன்றும் அவர்களுக்கு நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்வுபடுத்த வேண்டும். அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க. நாளை மறுமை நாள்ல நம்ம இறைவனுடைய மேலான கண்மணி நாயகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க பார்க்கிறோம். சொர்க்கத்துல அவங்களோட வம்சாவளி வந்தவர்களை நாம் பார்க்க வேண்டும், சஹாபிகளை பார்க்க வேண்டும். யா அல்லாஹ், எங்களுக்கு காசா முஸ்லிம்களையும் காட்டு சொர்க்கத்துல. அப்படித்தான் துஆ கேட்கணும் அல்லாஹ். ஏன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வார்த்தைகளே உலகத்துல கிடையாது, வார்த்தைகளே கிடையாது.
சமீபத்தில் ஒரு வீடியோ வந்தது, எல்லாரும் பார்த்தாங்க. சுபஹானல்லாஹ், அவங்க ஒரு ஜனாசா கிடைச்சிட்டா இந்த ஜனாசாவை தூக்கி சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற கலிமாவோட தான் போவாங்க. இஸ்ரவேல் சியோனிசவாதிகளிடத்தில் இருந்து ஒரு ஜனாசா கொடுக்கப்படுகிறது. ஜனாசா கிடைத்த சந்தோஷத்தில் எல்லோரும் கூட்டமாக தக்பீரை முழங்கிக் கொண்டு வந்தார்கள். அந்த ஜனாசாவுக்குள் ஒரு பாம் ரெடி பண்ணி வைத்திருந்தார்கள். தெரியாது, ஜனாசாவை தான் நாம் சுமந்து செல்கிறோம் என்று வந்தார்கள். இடையிலே அந்த போம் பிளாஸ்ட் ஆகி அத்தனை பேர்களும் ஷஹீதாகிறார்கள். உலகத்தில் இறக்கம் கெட்டவர்களை பார்க்க வேண்டுமா? இந்த சியோனிசவாதிகள் மட்டுமே தான். அல்லாஹ்விடத்துல இந்த ஃபிரௌனுக்கு மறுமை நாள்ல இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசி நேரத்துல ஃபிரௌன் வந்து கலிமா சொல்ல பார்த்தாங்க. தண்ணியில நாண்டு தண்ணியில நைல் நதி அவனை அடிச்சு போகும்போது கடல் கடைசி நேரத்துல களிமா சொல்ல பார்த்தான். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வாயில மண்ணை நறுக்கினாங்களா? சொல்லாத ஏன் உன்னையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கவே கூடாது இல்லையா? ஏன்னா அல்லாஹ் இறக்கம் உள்ளவங்க திடீர்னு மன்னிச்சுட்டாங்க, உன்னை மன்னிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அந்த மாதிரி இவனையெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த அநியாயம் செய்யக்கூடியவர்களை மறுமை நாள்ல அவனுங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் பார்க்க வேண்டும், உலக மக்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட அந்த பிலஸ்தீன் மக்களுக்கு நிம்மதியை கொடுத்து உயர்வான சொர்க்கத்தை அந்த மக்களுக்கு ரஹ்மானே துனியாவிலும் வழங்கி ஆசராவிலும் வழங்குவாயா. எங்கள் குழந்தைகள் ஒரு நேரம் பசித்தால் நாம் பதறுகிறோம், கஷ்டப்படுகிறோம். அந்த குழந்தைகள் பசியிலேயே தான் காலத்தை கழிக்கிறது ரஹ்மானே. அவர்களுக்கு ஆக குறைந்தது நிம்மதியான வாழ்க்கையை இல்லாவிட்டாலும் பசித்த அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுப்பாயா, தாகித்த அந்த குழந்தைகளுக்கு நீர் வழங்குவாயா. தந்தை எங்கே தாய் எங்கே என்று கதறித்திருந்த குழந்தைகள் தண்ணீர் எங்கே உணவு எங்கே என்று கதறித்திருக்கிறது ரஹ்மானே. இந்த பிள்ளைகளுக்கு நிம்மதியை கொடுத்தருள்வாயா. இந்த பிள்ளைகளுக்கு இந்த மஜ்லிஸ் இன்றைய நாளில் இருந்தாலும் அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தருள்வாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், இது போன்ற நிலைமைகளை உலகத்தில் இனிமேலும் அந்த மக்களுக்கு ஆகிவிடாமல் பாதுகாத்தருள்வாயா. நாம் இந்த மஜ்லிஸ்ல கொஞ்சம் பேராக இருந்தாலும் நாம் கேட்கக்கூடிய துஆவையாவது கபூல் செய்து அந்த மக்களுக்கு, காசா மக்களுக்கு நிம்மதியை கொடுத்தருள்வாயா. பலஸ்தீன் மக்களுக்கு நிம்மதியை கொடுத்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைரி கல்பிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்